கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 5வது அதிகாரம் 10வது வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். ஆமேன், அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்னிடத்தில் அன்பு கூறுங்க, அப்பொழுது நான் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறைகள் 1000 தலைமுறை மட்டும் நான் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். இன்றைக்கி எத்தனையோ மனிதர்களிடத்தில் நீங்கள் அன்பு காட்டியிருக்கலாம், எத்தனையோ மனுஷர்கள்ட்ட உறவுகள்கிட்ட நீங்கள் அன்பு காட்டி, உங்கள் நண்பர்கள்ட்ட அன்பு காட்டி இன்றைக்கி தோற்று போயிருக்கலாம். நீங்கள் காட்டுகிற அன்பு உண்மையான அன்பாக இருக்கும், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற இடத்துல அவங்கக்கிட்ட கிடைக்கிற அன்பு உண்மையில்லாத ஒரு அன்பாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். ஒரு சிலர்லாம் உண்மையாக அன்பு காட்டுவாங்க, அதே அன்பை தன்னுடைய நண்பர்கள்ட்டையும் உறவுகள்கிட்டையும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவங்க காட்டுகிற அன்பின்படி அவங்ககிட்ட இருந்து அன்பு இவர்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்னிடத்தில் அன்பு கூறு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், என்னிடத்தில் அன்பு கூறு, நீ என்னை நேசி, என்னை நம்பு அப்படின்றார். அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது, அவர் கற்பனைகளை கை கொண்டு நடக்கும் போதும் அவர் 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்கிற தேவனாக என்ன செய்கிறாரா, இருக்கிறாராம். அவரிடத்தில் அன்பு கூறணும். அன்பு கூறுவதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, அவர் நமக்கு 10 கட்டளைகளை என்ன செய்திருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பச்சாரம் பண்ணக்கூடாது, அப்படி தாய் தகப்பனை கணம் பண்ண வேண்டும், அப்படிலாம் சொல்லி அவர் நிறைய என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லி 10 கட்டளைகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அப்போது இந்த 10 கட்டளைகளின்படி நம்ம நடக்கிறது தான் நாம் அவரிடத்தில் காட்டுகிற அன்பு. அவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறதா அவரிடத்தில் காட்டுகிற அன்பாக என்ன செய்யுது இருக்குது. இந்த என்னிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படின்னா, என்னிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் என் கற்பனைகளை கை கொண்டு என்ன செய்யணும், நடக்கணும் அப்படின்றார். அப்போ இந்த கற்பனைகளை கை கொண்டு நடக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் சொல்கிறார், உனக்கு மட்டும் என்னுடைய இரக்கம் அல்ல, உன் பிள்ளைகளுக்கும் என் இரக்கத்தை வெளிப்படுத்துவேன். உன் பேர பிள்ளைகள், உன் மூலமாய் வருகிற உன் சன்னதியார் 1000 தலைமுறை மட்டும் 1000 தலைமுறைக்கும் என் இரக்கத்தை நான் என்ன செய்வேன், வெளிப்படுத்துவேன். இன்றைக்கு எத்தனையோ கடினமான மனிதர்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் மனுஷனுடைய இருதயங்கள் கடினப்பட்டு இருக்குது, கல்லாக இருக்குது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய உள்ளமோ இரக்கத்தின் உள்ளம், அது மனதுருக்கத்தின் உள்ளம், அன்பின் உள்ளம். அந்த அன்பு உங்களை தேடி வருது. அந்த அன்பான இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறேன், நீ என் மேலே அன்பு கூர்ந்து என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்துட்டாலே போதும், நான் உன்மேலும் இரக்கமாக இருப்பேன், உன் பிள்ளைகள் மேலும் இரக்கமாக இருப்பேன், உன் சன்னதியார் மேலும் இரக்கமாக இருப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மனதுருக்கத்தின் தெய்வம். அவரிடத்தில் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் இறங்கி அவங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக, அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் என்னென்ன காரியங்களை விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து அவருடைய பாதத்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவன் அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அதனால் இன்னைக்கு நம்ம சன்னதியார் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், எத்தனையோ தெய்வங்களை வேண்டி போகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற, நீ ஆசீர்வாதமா இருக்கணுமா, நீ இந்த பூமியில பாதுகாப்பா சுகமா இருக்கணுமா, என்னிடத்தில் அன்பு கூறு, என் கற்பனைகளை என்ன செய், கை கொள்ளு. நான் சொல்லி கொடுத்திருக்கிற அந்த நல் வார்த்தைகளை நீ கை கொண்டு வாழ்ந்தாலே போதும், நான் உனக்கு இரக்கம் செய்வேன். என்னிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு அவர் சொல்றாரு, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன். உன் தலைமுறையாக என்னுடைய இரக்கம் என்ன செஞ்சிருக்கும், உனக்கு நிலைத்திருக்கும் அப்படின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய இரக்கம் ரொம்ப நமக்கு முக்கியம். அவருடைய இரக்கத்தில் எப்பொழுதும் நம்ம நிலைத்திருக்கணும், அவருடைய கிருபையில் எப்பொழுதும் நம்ம நிலைத்திருக்கணும், அவருடைய தயவு நமக்கு எப்பொழுதும் வேணும். அதனால் எப்பொழுதுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளுக்கு நம்ம பயந்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவருடைய இரக்கம் நம்மளுக்கும் நம்ம குடும்பங்களுக்கும் நம்ம சன்னதிக்கும் நிச்சயம் உண்டு. ஆனால் அது செய்யாமல் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் அவர் வார்த்தையை விட்டு விலகி நம்ம போகும்போது இந்த கட்டளைகளை
தலைமுறைகளை மறந்து நம்ம ஜீவிக்கும் போது ஆண்டவர் இன்னொன்னு சொல்றாரு, 4 தலைமுறைக்கு நான் விசாரிப்பேங்கிற. அவருடைய விசாரணை நம்மளால் தாங்கவே முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம ஜீவிய நாட்கள் முழுவதும் அவருடைய இரக்கத்தை மட்டும் நம்ம பெற்றுக்கொள்வோம். அவருடைய தயவுக்குள்ளே நிலைத்திருப்போம். அப்பொழுது பெற்றோராகிய நம்ம கர்த்தருக்கு பயந்து தீமைகளை விட்டு விலகி என்னாலும் அவருக்கு பயந்து இருக்கும்போது அதனுடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பு நம்முடைய கற்பத்தின் கனிகளுக்கும் நம்ம மூலமாய் வருகிற நம்ம தலைமுறைகள் 1000 தலைமுறை மட்டும் தேவனுடைய இரக்கத்தை அதை என்ன செஞ்சுக்கணும், பெற்றுக்கொள்ளும். ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஆம் ஆண்டவரே, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்வே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உமது கற்பனை ஆகிய 10 கட்டளைகளை கை கொண்டு நடக்கவும் ஆண்டவரே மற்ற ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்தை அவர்களும் அவங்க தலைமுறைகளும் பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது 4 தலைமுறைக்கு நான் விசாரணை செய்வேன்னு சொன்னீங்க. அந்த விசாரிப்பு எங்களுக்கு வேண்டாம். உம்முடைய தண்டனைகள் எங்களுக்கு வேண்டா ராஜாவே. எப்பொழுதும் உடைய இரக்கமும் கிருபையும் மட்டும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் தலைமுறையாருக்கு மட்டும் சூழ்ந்திருக்கட்டும். உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தீமைகளை விட்டு விலகி நன்மை செய்து உடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. அப்படி செய்ய போற தயவுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.